வெல்கம் டு ஸ்ரீஜெயம் டிஎன்பிசி அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்திய அரசமைப்பில் இருக்கக்கூடிய பார்ட் 2. அந்த பார்ட் 2ல் வந்து குடியுரிமை ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடியுரிமை பெற்றவங்க வந்து அந்த நாட்டோடைய அரசியலமைப்புக்கு வந்து கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போது ஆர்டிக்கல் 5 சரிங்களா? இந்த ஆர்டிக்கல் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, உறவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படின்றாங்க. அப்போ அந்த உறவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் அல்லது பெற்றோரின் பெற்றோர் என்ன பண்ணணும், அந்த நாட்டில் அவங்க பிறந்திருக்கணும். அப்படின்னா அவங்க மூலிமா வந்து நம்ம குடியுரிமை பெறலாம் அப்படின்றாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பு 26 ஜனவரி 1950 தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா, அவங்க வந்து 5 வருஷமாவது குறையாமல் என்ன பண்ணியிருக்குன்னா இந்தியாவில் வந்து அவங்க வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க ஆர்டிக்கல் 5. இந்த ஆர்டிக்கல் 6 என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்றது அப்படி சொல்கிறாங்க. அப்போது அந்த பெற்றோர் ஒரு அதாவது அப்பா இருக்காங்கன்னா, அப்பாவுடைய அப்பா என்ன பண்ணியிருக்கணும், 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி என்ன பண்ணால் அவங்க இந்தியாவில் வந்து பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்றாங்க. சரியா? பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து குடிபெயர்ந்து வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பெற்றோர் தாத்தா என்ன பண்ணியிருக்கணும், 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி இந்தியாவில் என்ன பண்ணால் அவங்க பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஆர்டிக்கல் 7 1/3/1947 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து குடிபெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு இந்திய குடிமகனாக கருத முடியாது அப்படின்றாங்க. அதே போல் 19/7/1948 பிறகு பாகிஸ்தான் தான் அவங்க இந்தியாவுக்கு வந்து குடிபெயர்ந்து வந்தவங்களை என்ன பண்ண முடியும், அவங்கள கருத முடியும் அப்படின்றாங்க. அப்போ எப்படி கருத முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க என்ன பண்ணால் அந்த நாட்டுடைய குடியுரிமையை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு நிரந்தரமாக அந்த பாகிஸ்தான் அதை நிரந்தரமாக அந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேறிக்கிறோம், எங்களுக்கு அந்த நாட்டுடைய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசீது வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 19/7/1948 பிறகு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு அவங்க குடிபெயர்ந்தவர்களாக என்ன பண்ண முடியும், இந்திய குடிமக்களாக கருத முடியும் அப்படின்றாங்க. இந்த ஆர்டிக்கல் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பிறந்துட்டு வெளிநாட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க மறுபடியும் இந்தியாவுடைய குடியுரிமை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் அதுதான் வந்து என்ன பண்ணுறது ஆர்டிக்கல் 8. அதுக்கு தான் என்ன பண்ணுறான், 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி பெற்றோரோ அல்லது பெற்றோரின் பெற்றோரோ தாத்தா என்ன பண்ணியிருக்கோம், இந்தியாவில் பிறந்திருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் என்ன பண்ணலாம், வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தால் கூட அந்த நாட்டு குடியுரிமை விட்டு இந்திய நாட்டுடைய குடியுரிமை அவங்க வாங்கிக்க முடியும், இந்திய குடியுரிமையை அவங்க பெற முடியும் அப்படின்றாங்க. ஆர்டிக்கல் 9 இந்த ஆர்டிக்கல் 9 தான் குடியுரிமை இழத்தல் சொல்லுது. அதாவது இந்த ஒரு நாட்டோட குடியுரிமை வந்து அவங்க இழந்துருவாங்க அப்படின்னு. அப்போ எப்படி இழப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, 26 ஜனவரி 1950 முன்னாடியே வந்து அவங்க இந்தியாவிலிருந்து சரியா வேறொரு நாட்டுடைய தன்னிச்சையான அதை வேறொரு நாட்டுடைய குடியுரிமையை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுடைய குடியுரிமை வந்து அவங்க இழந்துருவாங்க. அதாவது அப்போது இழந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் குடியுரிமை வந்து நம்ம வேணும் அப்படின்னு என்ன செய்யணும், ஆர்டிக்கல் 10 அப்போ இழந்த குடியுரிமையை வந்து நம்ம மறுபடியும் பெறதை பற்றி அது சொல்லுது. அது ஆர்டிக்கல் 5லேருந்து 8 வரைக்குமே வந்து அந்த விதியின் அடிப்படையில் வந்து இந்திய குடிமக்களால் ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ண முடியும், தொடர்ந்து இந்திய குடிமக்களாகவே இருக்க முடியும். ஆர்டிக்கல் 5லேருந்து 8 வரைக்கும். ஏன்னா 9 வந்து குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லுது, 10 வந்து குடியுரிமை பெறுதல் பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 11 அதாவது குடியுரிமை ஒழுங்குபடுத்துறதுக்காக என்ன பண்ணுதுன்னா, பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன பண்ணலாம், இந்த குடியுரிமை வந்து ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிக்கல் 11. சரிங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் அதாவது குடியுரிமை என்ன பண்ணிருக்கோம், 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.